வணக்கம். வாங்க ராஜபுஷ்பா கிச்சனுக்கு. இன்றைக்கி மாடி தோட்டத்தை போய் பார்க்கலாம். எங்கள் அக்கா வீட்டு மாடி தோட்டம் சீர்காழியில் இருக்காங்க. சீர்காழி பிளாக்கில் வெள்ளப்பள்ளங்கிற ஊரில் தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அவங்க வீட்டு தோட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அவங்க வீடையும் தோட்டத்தையும் மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தையும் ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. அதை பற்றின ஒரு வீடியோவை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன். இப்போ வாங்க தோட்டத்தை போய் பார்க்கலாம். இந்த தோட்டத்தில் ஃபஸ்ட்டு பூவெல்லாம் போய் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகான பூ, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அடுத்தது மூலிகை செடி, வெத்தலை, கற்றாழை, திருநீற்று பச்சலை, அம்மன் பச்சரிசி, பரண்டை, பப்பாளி, இப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய மூலிகைகள் நிறைய இருந்துச்சுங்க. அடுத்து கீரை, இது பாருங்கள், அவ்வளோ அழகாக பொன்னாங்கண்ணி கீரை, பாலக்கீரை, தண்டுக்கீரை, அதிலே சிவப்பு கீரை, பச்சைக்கீரை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, எத்தனை கீரை, என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்க்கலாமா? நல்ல அத்திக்காய், ஸ்ட்ராபெரி, கொய்யா, அடுத்தது பூசணி, பீக்கங்காய், ஸ்வீட் லெமன், அப்புறம் மாதுளை, அப்புறம் தர்பூசணி, கிர்னி, பச்சை மிளகாய், ஆப்பிள், ட்ராகன் ஃப்ரூட், அப்புறம் பாகற்காய், பூசணிக்காய், இது தர்பூசணி, அடுத்தது கத்திரிக்காய். இப்போ பாருங்கள், செர்ரி பழம் எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு. இது நல்ல அத்தி, காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பாருங்கள், இது விளம்பி பழம், ஊட்டியில் தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக அது இன்னும் பிஞ்சாக இருக்குது. அப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் தர்பூசணி, காராமணி, முள்ளங்கி, பூசணிக்காய், பரங்கிக்காய், சுண்டைக்காய், இப்படின்னு அவ்வளோ காய், ஏகப்பட்ட காய் காய்ச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த மாடி தோட்டம். பார்க்க நம்ம கீழே தான் இருக்கிறோமா இல்லை மாடியில் இருக்கிறோமான்னு எனக்கே அப்படியே வியப்பாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த தோட்டம். எல்லோரும் போய் இப்போ மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. அப்படியே மாடி தோட்டத்தை பார்த்துட்டு இந்த மாடி தோட்டம் எப்படி வச்சிங்கன்னு எங்கள் அக்கா கிட்ட ஒரு சின்ன பேட்டி கேட்கலாமா? இந்த மாடி தோட்டம் அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு ஒரு சின்ன வணக்கத்தோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம் வாங்க. வணக்கம். சரி, இந்த மாடி தோட்டம் எப்போ ஆரம்பிச்ச? கொரோனா டயத்தில் வீட்டில் இருக்கிறது தான் இந்த தோட்டம் ஆரம்பிச்சேன். சரி, எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? மாடி இது வந்து செகண்ட் ஃப்ளோர், இதில் வந்து எவ்வளோ கஷ்டம். ஆனால் கீழேருந்து இது கார்டன் போடுறது, நம்ம கொல்லையில் கார்டன் போடுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ தூரம் மாடியில் ஏறி இந்த கார்டன் போடணுன்னா அதுக்கு இன்னும் ரொம்ப அதிகம் சிரமம் எடுத்துக்கணும். எப்படி போட்டால் இது எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன், எங்கே வாங்கினேன்? எனக்கு வந்து செடி கொடிகள், செடி வைக்கிறது, தோட்டம் போடுறத பற்றி அப்போலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த கொரோனா டயத்தில் ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருந்தப்போ இந்த மாடி தோட்டம் போட்டால் என்ன, சும்மா போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாடி தோட்டம் போட்டால் என்னன்னு ஒரு இது இருந்துச்சு. அதனால் மாடி தோட்டம் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு 4 தொட்டி வச்சு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து விதைகள் வந்து 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 அப்படியே நிறையா கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி இந்த அளவுக்கு தோட்டம் வந்துருக்கு, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதில் என்னென்ன செடி தான் வச்சுருக்கீங்க? இதில் வந்து எல்லா வகையான செடியும் வச்சுருக்கேன். கத்தரி செடி இருக்குது, மிளகாய் செடி இருக்குது, ஸ்வீட் லெமன் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, முள் சீத்தா இருக்குது, செர்ரி பழம் இருக்குது, செர்ரி இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, அப்புறம் என்ன மூலிகை செடிலாம் நிறைய இருக்குது. என்னென்ன மூலிகை செடி இருக்குது? அது என்னது, தொண்ணூற்று பச்சலை, திருநீற்று பச்சலை, அப்புறம் வந்து இந்த அம்மன் பச்சரிசி இருக்குது, அம்மன் பச்சரிசி இருக்குது, ஓமவல்லி இருக்குது, கற்றாழை வச்சுருக்கீங்க. அப்புறம் இந்த துளசியிலே இன்னொரு நல்ல அந்த இது கருந்துளசி, அப்புறம் இந்த இது மாதிரி இருக்கும், மென்தால் செடி மாதிரி, அது அது அந்த செடி இருக்குது. அது காய்ச்சல் ஏற்பட்டால் அதை வந்து கஷாயம் போட்டு குடித்தா நல்லது, ஜுரமே நின்றுடுதுங்கிறாங்க, தொண்டைக்கு ரொம்ப நல்லது. சரி, விதையெல்லாம் இவ்வளோ விதையும் எங்கே வாங்கினீங்க? விதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆன்லைனில் வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லாமே நாட்டு விதைகள் தான் இங்கே கடையில் வாங்கி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் வாங்கினேன். அப்புறம் வந்து என்னென்ன பழம் வந்துன்னா தர்பூசணி காய்ச்சிது, தர்பூசணி, அது என்ன கிர்னி பழம், தர்பூசணி, அப்புறம் என்னமோ ஒரு பழம், நிறைய பழம், சீத்தாப்பழம், வெள்ளேரி பழம், எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு முறை தான் விதை போட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து விதை எடுத்து அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். கத்தரி, இந்த கீரையெல்லாம் தானாகவே தான் அந்த மண் எடுத்துகிட்டு வந்து போடுறோம் பாரு, அந்த மண்ணிலேருந்தே வந்து அந்த கீரையெல்லாம் தானாகவே முளைச்சிருது.
எதுவுமே கீரையெல்லாம் நான் சரி, செடிக்கு என்ன உரம் போடுற? செடிக்கு என்ன உரம் போடுறேன்னா மண் ஒரு பங்கு, மாட்டு சாணம் அது ஒரு பங்கு, அந்த இது கொக்கோபீட்டு ஒரு பங்கு, இது எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஒரு புடி வேப்பம் புண்ணாக்கு கலந்து வச்சிருவேன். அதுதான். வேற எந்த உரமும் அதில் போடல? கெமிக்கல்லாம் கிடையாது, எல்லாம் இயற்கை உரம் தான். சரி, எந்த பூச்சியுமே இல்லையா? அதுக்கு எதை மருந்து எதை அடிக்கிறேன்? பூச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு மிளகாய் பூண்டு அரைச்சி அப்படியே வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணுறது. அப்புறம் வந்து இது புளிச்ச தயிர், நல்லா ஒரு வாரம் தயிரை புளிக்க வச்சு அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணினாலும் பூச்சி வராமல் இருக்கும். அந்த மொட்டுக்கெல்லாம் உதிராமல் இருக்கும், நிறைய பிஞ்சு வைக்கும் அந்த தயிரை ஸ்ப்ரே பண்ணால். சரி, வெளியில் வாங்கி காய் சாப்பிட்றதுக்கும் இந்த மாடி தோட்டத்தில் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்குது? வெளியிலன்னா நம்ம கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளே இது தயாரிக்கிறதுனால அது வந்து நம்ம தயாரிக்கிறதுலே ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டு. நம்மளே காய்கறி தோட்டத்தில் சாப்பிட்றது அது நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அது இயற்கையான முறையிலேயே நம்ம இயற்கை உரம் போட்டு விளைவிக்கிறதுனால அது நல்லது, உடம்புக்கும் நல்லது. சரி, 2 மாடி ஏறி வந்து காய் இங்கே பயிர் பண்ணுறது கஷ்டமாக தெரியலையா? எனக்கு அது கஷ்டமாகவே இல்லை. எனக்கு அது உடம்புக்கு உடற்பயிற்சி இருக்குது, ஈடுபாடு இருக்கிறதுனால எனக்கு இது கஷ்டமே தெரியல. ஸ்ட்ரெஸ் குறையுது. 5 முறை கூட நான் வருவேன். காலையில் தூங்கி ஏஞ்சோடனே எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதில் தான் பொழுது போகும். சாயந்தரமும் 2 மணி நேரம் இதில் தான். ஸ்கூல் விட்டு வந்து 2 மணி நேரம் இதில் இருந்துட்டு இதில் களையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கீழே போவேன். இது உங்களுக்கு மனசில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் குறையுது. ஆமாம், எனக்கு வந்து காய்கறியும் கிடைச்ச மாதிரி இருக்குது, மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ப்ரெஷர் குறையும். இதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா வீட்டில்? நீங்கள் மட்டும்தான் இந்த வேலையை பார்த்து? வீட்டில் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இந்த தோட்டம் வைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மாடியில் தோட்டம் வைக்கிறவங்களுக்கு? மாடியில் தோட்டம் வைக்கிறது ரொம்ப நல்லது. மாடியிலே தோட்டம் வச்சுட்டா நமக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாம். ஒரு பச்சை மிளகாய் கடைக்கு போக முடியல, டக்குன்னு பறிச்சுக்கலாம். காய்கறி கிடைக்காத நேரத்துலேயும் நமக்கு காய்கறி வந்து இந்த கொரோனா நேரத்தில் காய்கறியே இல்லாதப்போ நம்ம மாடியில் இருந்தால் ஒரு வாரம்ல நம்ம காய்கறியை பறித்து பயன்படுத்தலாம். சரி, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும் இதோட பெரிய தோட்டத்தில். நன்றி சொல்லுத, வணக்கம் சொல்லுத. நாங்கள் 2-3 மணி நேரம் அந்த மாடி தோட்டத்தில் இருந்தோம். எங்களுக்கு நேரம் போனதே தெரில. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பார்க்குற உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாடி தோட்டத்தில் விளைஞ்ச இயற்கை உரம் போட்ட அந்த காய்கறி பழம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு வந்து 2 நாள் அந்த காய்கறியில் தான் நான் சமையல் செஞ்சேன். சுவையும் மனமும் ரொம்ப அருமையாக இருந்தது. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அக்கா வீட்டுக்கு வர்ற எல்லாருக்குமே எங்கள் அக்கா காய் கீரை கொடுத்து அனுப்பாமல் இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தருக்காவது மாடித்தோட்டம் போடணுங்கிற எண்ணம் வந்தாவே ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படியே எங்கள் அக்காவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. நன்றி.